Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நமக்கு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதை ரிவைஸ் பண்ணி இப்போ நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஷாக்கிங் நியூஸ்னு சொல்லி போட்டுருந்தோம். எல்லாரும் பயந்துட்டோம். பட் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுலேருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 சிஸ்டர்ஸுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஃபாத்திமாங்கிற ஒரு சிஸ்டருக்கும் ஜாஸ்மினாங்கிற ஒரு 2 சிஸ்டருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ஷாக்கிங் நியூஸ்னு போட்டிருந்தோம். அவங்க சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இதை மாற்றிட்டாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு வீடியோ போடுனாங்க. பட் அது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆனிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா மற்றவங்க சொல்கிறனால தான் நம்ம தப்பை நம்ம திருத்திக்க முடியும். அதனால் திருப்பி நான் போய் பார்த்துட்டோன்னே எனக்கு ரிவைஸ்டு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேத்துக்கும் தேங்க்ஸ். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோன்னா, அட்டென்ஷன் டு தி கேண்டிடேட்ஸ் ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். இட் இஸ் said to noted that the candidates who joined the seat at the end of round 2 allotted by the selection committee. நம்மளுக்கு ஆல்ரெடி ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷனில் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரவுண்டு 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைக்குது. சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். ரவுண்டு 2ல் நீங்கள் அப்கிரேடேஷன் போகிறீங்க, இல்லை ரவுண்டு 2ல் டேரெக்டாக ரவுண்டு 1ல் சீட்டு கிடைக்காதவங்க ரவுண்ட் 2க்கு போகிறீங்க. ரவுண்டு 2ல் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு. பிடிஎஸோ இல்லை எம்பிபிஎஸோ ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆனாலும் நீங்கள் சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நீங்கள் ரவுண்டு 2ல் ஜாயின் பண்ணலைனாலும், இல்லை ரெசிக்னேஷன் சொல்லக்கூடிய ரிசைன் பண்ணிங்கன்னா அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபைன் கட்டிடணும். என்ன ஃபைன் அப்படின்னா, ப்ராசஸிங் ஃபீ, செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் அவங்க வாங்கிக்குவாங்க. ப்ராசஸிங் ஃபீன்னு அந்த 500 rupees, செக்யூரிட்டி டெபாசிட்டுங்கிறது என்ன, அது 30,000 ப்ளஸ் டியூஷன் ஃபீஸ். ஒவ்வொரு காலேஜில் என்ன டியூஷன் ஃபீஸ் இருக்கோ அதை நீங்கள் கட்டிடணும், பெனால்ட்டியாக கட்டிடணும். அவர் 4 feetன்னு சொல்லுவாங்க. ஃபைனை தான் 4 feetன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் என்ன வந்திருக்கு, இவங்க நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க, ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடாது, நாட் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஜாயின் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ, செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீ எல்லாமே அவங்க உங்களுக்கு வாங்கப்படும் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நோட்டீஸ் தான் எல்லாத்தையும் அலற விட்டுருச்சு. ஏன்னா ரவுண்டு 1ன்னு போட்டிருந்தாங்க. அதை அந்த 2 சிஸ்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்யூ சொல்லணும். ஓகேவா, அதனால் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நீங்கள் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடணும். ரவுண்டு 1ல் உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் ஜாயின் பண்ணுறது பண்ணாதது உங்களோட விருப்பம். அப்கிரேடேஷன் போய் உங்களுக்கு ரவுண்டு 2ல் சீட்டு கிடச்சிச்சு, வேறு காலேஜில் சீட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். இல்லை எனக்கு ரவுண்டு 1ல் சீட்டு கிடைக்கல, பட் ரவுண்டு 2ல் சீட்டு கிடச்சிருக்கு, நான் இப்போ ரிசைன் பண்ணிட்டு மாப்பப் போகலாம்னா போக முடியாது. ரவுண்டு 2ல் கிடச்சது தான் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இது. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.